அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 4 பகுதி 1. அங்கு கனநேர அமைதி நிலைத்தது. பயமும் திகைப்பும் கிளியும் சூழ்ந்த அமைதி. பிறகு ஜட்ஜின் மெல்லிய குரலோசைதான் விடுபட்ட நூலின் நுனியை பிடித்திழுத்து மேற்கொண்டு செலுத்தியது. இப்பொழுது நாம் நம்முடைய அடுத்த கட்ட விசாரணையை கவனிக்கலாம். முதல்ல என் பக்கத்திலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். நான் யார்? எதனால் ஆளரவமற்ற இந்த தனித்தீவை நம்பி வந்தேன்? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என எல்லாமும் கேட்டாலே கிடுகிடுக்கும் பெயர் ஜஸ்டிஸ் பார்க்ரேவ். அது நான். என்னுடைய பழைய தோழி ஒருத்தி, கான்ஸ்டன்ஸ் கல்மிங்டன் அவ பேரு. அவ முன்மொழிந்த விஷயம் இது. அதாவது நான் இங்கே வந்திருக்கிற விஷயம். அவளை கொஞ்சம் வருஷமாகவே நான் பார்க்கலை. கிழக்கிந்திய நாடுகள் எதுக்கோ அவ குடிபெயர்ந்துட்டா. இதே போன்று நிச்சயமற்ற சம்பந்தமில்லாத கடிதங்களை தான் அவ எப்பொழுதுமே எழுதுவா. மிக சரியா இப்ப எனக்கு வந்திருக்கும் இதே போலதான் ஒரு மண்ணும் புரியாம அவ எழுதுவா. இந்த இடத்துக்கு தவறாம வாங்க, நாம சந்திப்போம். பெயர் தெளிவில்லாத யாரையோ குறிப்பிட்டு இன்ன ஆள்தான் நமக்கு விருந்து தர போறாங்க. இந்த மாதிரி அதே அணுகுமுறையை இதிலையும் நீங்க பார்க்கலாம். கல்மிங்டன் இப்படிப்பட்ட பெண்தான் என்பதை நிரூபிக்கவே இவ்வளவும் சொன்னேன். இவற்றை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ருசிகரமான உண்மை புலப்படுது. ஆசை காட்டி நம்மை இங்கே இழுத்து வந்திருக்கும் அவன் யாரோ. அந்த அவனுக்கு நம்மை பற்றி சமீபத்திய நடவடிக்கைகள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கு, அல்லது தெரிந்து கொள்ளப்படாத பாடுபட்டு ஜெயிச்சிருக்கான். அவன் அது யாராகவாது இருந்துட்டு போகட்டும். கான்ஸ்டன்ஸ் கல்மிங்டனான என்னுடைய நட்பு பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான். அவளுடைய விவரங்களற்ற கடிதம் எழுதும் முறை வரை அவனுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவனுக்கு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மருத்துவ வட்டம் பற்றியும் அந்த மருத்துவர்கள் சமீபமா எங்கெல்லாம் போய் வருகிறார்கள் என்பதையும் தெரிஞ்சிருக்கு. திரு ஆண்டனி மாட்சனுடைய நண்பனின் பட்டப்பெயர் என்ன என்னும் சுலபமாகி கிடைக்காததால் தகவல் அவனிடம் இருக்கு. அந்த நண்பன் தந்தி அனுப்புவான், அதை இன்ன மாதிரிதான் அனுப்புவான் போன்ற சாமர்த்தியான உண்மைகளும் கூட அவனுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. 2 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கோடை விடைமுறையின் போது செல்வி பிராண்ட் போயிருந்த இடம், அங்கே அவங்க சந்திச்சு அறிமுகமான சிநேகிதர்கள் இவையும் அவனுக்கு தெரியும். ஜெனரல் மார்க்ரெட்டின் பழைய சிப்பாய் நண்பர்கள் எல்லோரையும் அவனுக்கு தெரியும். இப்பொழுது கொஞ்சம் தாமதித்து விட்டு நீதிபதி சொன்னார். தெரியும் தொடர்ந்தார். நல்லா கவனிங்க. அக்கு வேறா ஆணி வேறா அவனுக்கு தெரியும். அப்படி நம்மை பற்றி அவன் தெரிந்து வைத்திருக்கும் விஷயங்களை அடிப்படையா வச்சு அவன் சில ஸ்திரமான குற்றச்சாட்டுகளை வடிவமைச்சிருக்கான். உடனே ஒரு பெரிய இரைச்சல் அங்கு உண்டாயிற்று. மூட்டையாய் எழுதப்பட்டுள்ள பொய்கள், அவதூறுகள், கற்பனை குற்றச்சாட்டுகள், கதறினார் ஜெனரல் மார்க்ரெட். அத்தனையும் ஆதாரமற்றவை, கதறினார் வேரா. கோழைத்தனம், பொய்கள், பேடித்தனமாய் மறைந்திருந்து வீசப்படும் பொய்கள். நாம் இப்படி எதுவுமே செஞ்சதிலே இல்லை. நம்மில் ஒருத்தர் கூட உருமினான் ரோஜர்ஸ். அந்த முட்டா பைய எதை துரத்திக்கிட்டு நம்ம இப்படி விரட்டுறானோ, இதனால என்ன லாபம் கிடைச்சிடும் அவனுக்கு? குறைப்பது போல வெட்டு என்று சொன்னான் ஆண்டனி. உயர்ந்த நீதிபதியின் வழக்கை உருவான அமளியை தணிக்க சைகை தந்தது. மிக லாபமாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் பேசினார் அவர். நான் இன்னும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். முகம் தெரியாத நம்முடைய அந்த நண்பன் எட்வர்ட் ஷெல்டன் என்பவனை நான் கொன்றுள்ளதா என்னை குற்றம் சாட்டினான். எனக்கு ஷெல்டனை விமரிசையாய் ஞாபகம் இருக்கு. 1930 ஜூன்ல எனக்கு முன்னாடி தான் அவன் பரிசோதனைக்கு வந்தான். ஒரு வயசான பெண்மணியை கொன்றுவிட்டதாக அவன் மேல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ரொம்ப புத்திசாலித்தனமா அவன் காப்பாற்றப்பட்டான். குற்றவாளி கூண்டுல நின்னுக்கிட்டு கூடியிருந்த வக்கீல்கள் அனைவர் முன்னிலையும் மிக நல்லவன் என்கிற முத்திரையை பதிக்க அவன் தவறவே இல்லை.
இருந்த போதிலும் சாட்சிகளை ஒவ்வொன்றா வரவெற்றி விசாரணை முன்னேற அவன் சாயம் வெளுக்க ஆரம்பிச்சது. அவன் குற்றமுள்ளவன் என்பது வெளிப்பட்டது. முதல்ல நடந்த பரிசோதனை, பிறகு நீடித்த விசாரணை, எல்லாவற்றையும் கூட்டி வச்சு நான் இறுதி அறிக்கையை படித்ததும் பெஞ்ச் அவன்தான் குற்றவாளி என்ற முடிவை அறிவித்தது. அவனுக்கு மரண தண்டனை என்று ஜூரி உறுப்பினர்கள் தீர்மானித்த முடிவினை நான் சம்மதித்து உறுதியாக்கினேன். தவறான கோணத்தில் பார்க்கப்பட்டு எழுதிய தீர்ப்பு என்னும் காரணத்தை முன்னிறுத்தி அவன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்படி தப்பாய் வழக்கு பார்க்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டு அவனுடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடியாகியது. அவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை சரியாக நிறைவேற்றப்பட்டது. உங்க அனைவரையும் முன்னாலும் இப்போ சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் என் மனசாட்சி அப்பழுக்கில்லாம பரிபூரணமா நடந்துக்குச்சு. என் கடமையை தான் நான் செஞ்சேன், வேறு எதுவும் இதுல கிடையாது. குற்றவாளின்னு சரியா முத்திரை குத்தப்பெற்ற ஒருவனுக்கு தான் நான் மரண தண்டனை எழுதி தீர்ப்பளித்தேன். ஆம்ஸ்ட்ராங்குக்கு இப்போது நினைவுக்கு வந்தது. ஷெல்டன் வழக்கு, அவன் மீதான தீர்ப்பு ஒரு பெரும் ஆச்சரியமாய் அறியப்பட்டது. வழக்கு நடந்து கொண்டிருந்த போது ஷெல்டனின் வக்கீலான மேத்யூஸை ஒரு நாள் இரவு விருந்து ஒன்றில் சந்தித்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். தீர்ப்பு பற்றி துளி சந்தேகம் கிடையாது. குற்றமற்றவர் என்று விடுதலையாக போவது நிச்சயம் என்பதில் அவர் உறுதியாய் இருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே இன்னும் சில விமர்சனங்கள் டாக்டருக்கு தெரிய வந்தன. ஜட்ஜ் அவனுக்கு சர்வ விரோதமாக இருக்கிறார். ஜூரி உறுப்பினர்கள் அனைவரையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து திருப்பிவிட்டு ஷெல்டனை ஒரு குற்றவாளியே என சொல்ல செய்து விட்டார். சட்ட ரீதியாக ஓட்டை இல்லாதவாறும் சமாளித்து விட்டார். கிழ வார்கிரேவுக்காக சட்டத்தின் ஓட்டைகளை இட்டு நிரப்ப தெரியாதா? ஷெல்டனின் மீது தனிப்பட்ட விரோதம் ஏதே இருப்பது போலல்லவா ஜஸ்டிஸ் நடந்து கொண்டுள்ளார். இப்படி இந்த அனைத்து ஞாபகங்களும் டாக்டரின் நினைவுக்குள் எட்டி பார்த்து அலையடித்தன. தான் இப்போது கேட்கப் போகும் கேள்வியுடைய உள் அர்த்தத்தின் வீச்சினை எண்ணி பார்க்காமலேயே ஒரு வேகத்தில் ஆம்ஸ்ட்ராங் கேட்டார். ஷெல்டனை உங்களுக்கு கொஞ்சமும் தெரியாதா? அதாவது வழக்கில் சந்திப்பதற்கு முன்னால்? உள்ளடங்கி போயிருந்த ஜஸ்டிஸின் முதலை கண்கள் கேள்வி வந்த திசையை நோக்கி கொஞ்சமாய் திரும்பி டாக்டரை ஊடுருவின. வழக்குக்கு முன்னால் ஷெல்டனை பற்றி எனக்கு இம்மியும் தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் தனக்குள் சொல்லிக் கொண்டார். பயல் புழுகிறான், எனக்கு தெரியும். கிழவன் பொய் சொல்றான். பகுதி 2. வேரா கிளேர் தான் நடுநடுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தார். என் நிலைமையை சொல்றேன். அந்த சிறுவன் சீரில் ஹாமில்டனை பற்றி ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தையின் காவல் நான் தான். கடலுக்குள்ளே நல்ல ஆழமா நீந்த போகணும் என்பது அவனுடைய விடாப்பிடியான ஆசை. சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் ஏதோ கைவேலையா இருந்தபோது கிளம்பியிருக்கான். தெரிஞ்ச உடனே நானும் அவனுக்கு பின்னாலேயே நீந்திக்கிட்டு போனேன். சரியான நேரத்தில் அவனை போய் என்னால் பிடிச்சிட முடியல. அது ஒரு கர்ண கொடூரம். ஆனால் அது என் தப்பே கிடையாது. விசாரணை ஆரம்பமான போதே நான் குற்றவாளி இல்லைன்னு தீர்க்கமாக அறிவிச்சு என்னை விடுவிச்சிட்டாரு விசாரணை நீதிபதி. அவனோட அம்மா, ஓ எத்தனை கருணை, அவங்களுக்கும் என் மேலே துளியும் தப்பில்லைன்னு சொல்லிய பிறகு இது இந்த வக்கிரமான விளையாட்டு எதுக்கு? இது சரியில்லை, இது ரொம்பவும் ஓவர். அவர் குரல் கம்மியது, உடைந்தது. பிழிய அழ ஆரம்பித்தார். ஜெனரல் மார்க்ரெட் வேராவின் தோள்னை ஆறுதலாய் தட்டினார். விடு, நாம கேட்ட எதுவும் உண்மை இல்லை. அவன் ஒரு பைத்தியக்காரன், மேட்மேன். ஆரம்பத்திலிருந்தே கொம்போட தப்பான கூரான பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு விளையாடுறான். பார்ப்போம் சொல்லிவிட்டு விரைப்பாய் திரும்பினார். தோள்களை நிமிர்த்தி கொண்டார். இந்த கூத்துக்கு விளக்கம் தேடிக் கொண்டிருந்த துருவோமா அப்படியே விட்டு விடுறதான் உத்தமம். இருந்தாலும் என்னை பற்றி சொல்லிடுறேன், உண்மையே கிடையாது. என்னை பற்றி அவன் சொன்ன எந்த விஷயத்திலும் உண்மையே கிடையாது. ஆர்த்தூர் ரிச்மண்ட். ஆர்த்தூர் எனக்கு கீழிருந்த அதிகாரிகளில் ஒருவர். எதிரிகளை வேவு பார்க்கும் வேளையில் அவரை நியமித்து அனுப்பியிருந்தேன்.
கொலை செய்யப்பட்டு விட்டார். உலக போரின் சராசரி விளைவு இது. இதை ஆட்சேபித்து குரல் கொடுத்தேன். என் பட்டாள வாழ்க்கையில் ஏற்பட்ட தீவிர களங்கம் இது. என்ன செய்ய? மார்க்ரெட் உட்கார்ந்து கொண்டார். அதிர்ந்து கொண்டிருந்த அவருடைய விரல்கள் மீசையை இழுத்துவிட துவங்கின. இப்படி பேச அவர் எடுத்துக்கொண்ட சிறு முயற்சி அவரை சற்றே உலுக்கி பார்த்துள்ளது. லாம்பர்ட் பேசினான். புதிர் போடப்பட்டவனாய் அந்த பழங்குடி மக்கள் என்று துவங்க, அவங்களுக்கு என்ன என உடனே மார்ச்சன் இடைப்புக, பிலிப் லாம்பர்ட் இசைத்தட்டு சொன்ன கதை உண்மைதான் என்றான் கொஞ்சம் முகம் சுளித்து. அவங்களை அப்படியே விட்டுட்டேன். என்னை காப்பாத்திக்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான். புதிர் நிறைந்த ஆழமான பகுதி. நானும் சிலரும் கையில கிடைச்ச சாப்பாட்டை அள்ளிக்கிட்டு ஓடிட்டோம். ஜெனரல் மார்க்ரெட் கண்டிப்பான கடுமையோடு, உங்களை நம்பி கூடியிருந்தவங்களை நீங்க ஒதுக்கி தள்ளிட்டீங்க, பட்டினியாலேயே சாகடிச்சிட்டீங்க என்று கேட்டார். லாம்பர்ட், வேணும்னே செய்யலப்பா என்றான் விட்டேற்றியாய். தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது தானே இக்கட்டான நிலையில ஒரு மனுஷன் செய்யும் முதல் வேலை. இந்த பழங்குடி மக்கள் காட்டுவாசிங்க, சாவை கண்டெல்லாம் பயப்படாதுங்க. நகரத்தில் வாழும் நம்மள மாதிரியான ஐரோப்பிய அமெரிக்க இந்தியர்களைப் போல சாவுனாலே தொடை நடுங்கும் ஜந்துக்கள் கிடையாது காட்டுவாசிகள். வேறே உங்களை உள்ளங்கைக்குள் புதைத்திருந்த தனது தலையை நிமிர்த்தினார். பிலிப் முறைத்தபடி கேட்டார். அவங்களை செத்து போகும்படி அப்படியே விட்டுட்டீங்க? செத்தா சாகட்டும்னு விட்டுட்டேன் சொன்னான் லாம்பர்ட். வியப்பிலிருந்து அவனது கண்கள் அலறிக்கொண்டிருந்த வேராவின் கண்களை எதிர்கொண்டன. ஜான் மற்றும் லூசியை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் ஆண்டனி மார்ச்சன். விடை தெரியாத கேள்வி ஒன்றினை நினைத்து கொண்டிருந்த தோணியில், துரதிர்ஷ்டம், ஏத்திட்டேன். ஜஸ்டிஸ் பார்க்கர் அமிலத்தன்மையோடு கேட்டார். அவங்களுக்கா அல்லது உங்களுக்கா? எனக்குன்னு நினைச்சுதான் சொன்னேன். ஆனா சார், நீங்க சொல்றதுதான் சரி. ஆமாம் சார், அவங்களுடைய கெட்ட நேரம்தான். அது ஓர் அப்பழக்கற்ற விபத்து. தெருவோரமாயிருந்த ஒரு குடிலிருந்தோ அல்லது அந்த பக்கத்தில் எங்கிருந்தோ ஓடி வந்தாங்க. இதுக்காக என்னுடைய கார் ஓட்டும் உரிமம் 1 வருடத்துக்கு ரத்தானதுதான் மிச்சம். முட்டாள் தீர்ப்பு. கண்மூடித்தனமா ஓட்டுறதை மாதிரி ஒரு குற்றம் வேறு கிடையாது. கொலை குற்றத்துக்கு சமம் அது. உங்களை மாதிரியான இளைஞர்கள் சமுதாயத்துக்கே ஒரு பெரும் கேடு, ஆபத்து என்றார் டாக்டர். ஆண்டனி தோள்களை குலுக்கி காட்டினான். உங்க ரோட்ல தான் வேகமாவே போக முடியாதே. ஆங்கிலேயன் சாலைகள் பைசா பெறாது. அட்டகாசமா வேகத்தை கூட்டி ஓட்டவே முடியாது. ஒரு கோப்பைக்காக சுற்றுமுற்றும் பார்த்தான். ஓர மேசையிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு பக்கவாட்டில் இருந்த மேசையை நோக்கி நகர்ந்தான். தானாக கொஞ்சம் விஸ்கியையும் அதன் தலையில் மேல் சோடாவையும் அதற்குள் ஊற்றிக்கொண்டான். திரும்பி நின்று கொண்டிருந்த அவன் தனது தோள்கள் வழியே சொன்னான். எது எப்படியோ, அதில் என் தவறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஆக்சிடென்ட், விபத்து. அகதா கிறிஸ்டியின்